நேத்து பிறந்த டவுசர் பையன் விஜய் அபகரிக்க நினைக்கிறான், அடிக்க நினைக்கிறான். நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன? ஆர்பி உதயகுமார் வந்து டிடிவி தினகரன் 2 பேரும் கருத்து மோதல்ல செருப்பை கழட்டி அடிப்பேன், விளக்கமத்தல் அடிப்பேன், அவ்வளவு மோசமான மோதல்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இவன் தவழ்ந்து வந்தான், நடந்து வந்தான்னு சொல்லி ஒரே கட்சியில ஒரே இடத்துல பயணிச்சவங்க எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்துச்சு. அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி இவர் வந்து நம்ம தளபதியை பார்த்து பேசுற அளவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அருகதையே இல்லாத ஆள் இவர். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, கண்ணியம் கிடையாது, எதுவுமே இல்லை. வெக்க, ரோசம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லாதவன் தான் அந்த ஆர்பி உதயகுமார். இவனை மாரி திருட்டு பையெல்லாம் பேசக்கூடாது. இவெல்லாம் நம்பர் 1 திருடன், உலக பொறுக்கிக்கு சமமானவன். டிடிவி தினகரனை என்னென்ன பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும், பாத்துறீங்களா நீங்க? டிடிவி தினகரனை மிக மோசமா பேசியிருப்பான். ஆனா 2 பேரும் மறுபடியும் ஓட்டு கேட்கும் போது இப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எங்க அண்ணன் எங்க தம்பி பங்காளி சண்டைன்னாங்க. அதனால ஆர்பி உதயகுமார் கருத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காதீங்க. இனி வரும் காலத்துல தளபதி தான் தமிழ்நாட்டுல ஆட்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இவனை மாரி திருடனுக்கெல்லாம் பாடம் புகட்டுறதுக்கான நேரம் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நேத்து வந்து டவுசர் போட்ட விஜய்லாம் வந்து அதிமுக அபகரிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சு மேடையிலேயே பேசியிருக்காரு. இந்த பேச்சை உங்க கருத்து என்ன இந்த பேச்சுக்கு? பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது அண்ணா அவர்கள் அப்போ ஆர்வி உதயகுமார் டவுசர் போட்டுன்னு தான் இருந்திருப்பாரு. அவங்க ஊர்ல டவுசர் போடாத எவனும் வளர முடியாது, ஓகேவா? அதனால வந்து வார்த்தையை அளந்து பேசணும். அவர் வந்து தான் தோன்றியதானமா பேசக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், மக்கள் விரும்பி வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அவரை போயிட்டு இவர் வந்து டவுசர் போட்டவர் அவர் இவருன்னு அனாவசியமாக பேசக்கூடாது. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மனதை புண்படுத்துகிற மாதிரி ஆகும். ஏற்கனவே அதிமுகவை மக்கள் வெறுக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. என்னைக்கு ஜெயலலிதா அம்மா போனாங்களோ அன்றைக்கே அந்த கட்சி மீது இந்த கரிஷ்மா போயிடுச்சு. இவருக்கோ எடப்பாடியாருக்கோ வேற யாருக்குமே அந்த கரிஷ்மா கிடையாது, மக்கள் மத்தியில் ஈர்ப்பு கிடையாது. இவர் இன்னமும் மக்களால் ரொம்ப விரும்பக்கூடிய தலைவர்கள் மாரி, மக்களுக்கு பல சேவைகள் செய்த ஒரு மாதிரி இப்போ இருக்கிற மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சரை வந்து கமெண்ட் அடிக்கிறது கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து திருத்திக்கணும், இல்லை மக்கள் திருத்துவாங்க. அவர் சட்டமன்ற தொகுதியிலே வருங்காலத்தில் தோற்கடிக்கப்படுவார். எதனால அதிமுக வந்து எல்லாமே தாவேக்கால இணையறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? கட்சி வந்து கட்டமைப்பு இல்லை சார். யார் இருக்கா தலைமை? ஒரு இடத்துல 2 பகுதி செயலாளருக்குள்ள சண்டை ஆகுது. அதை தலைமை வந்து கண்காணிக்கிறதுக்கு தலைமை அலுவலகத்தில் யார் இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வந்து அந்த கட்சி அலுவலகம் வந்து ஒரு மினி செக்ரட்டரியேட் மாதிரி இயங்கும். இப்போ யார் இருக்கா அங்கே அதிமுக அலுவலகத்தில்? யாருமே கிடையாதுங்க. 2 பேரும் அடிச்சிங்கன்னா கூட கேட்க ஆள் கிடையாது, அவங்க கட்சிக்காரங்களே. அப்போ என்ன யோசிக்கிறான்? பாதிக்கப்படுறவன், பொறுப்பு இல்லாத இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ஏன் இதுல இருந்து கஷ்டப்படணும்? யாருக்காக கஷ்டப்படணும்? எந்த ஈர்ப்பு இருக்கு? யார் தலைவர் இருக்காங்க? யாரோ சும்மா வந்து இவர் இல்லை, இவர் சிறைக்கு போறாரு அதனால இவர் இல்லை வந்து இவரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இது. அதனால யாருக்கும் அதுல கரிஷ்மா ஒரு ஈர்ப்பு இருக்குனாங்க. ஒரு கட்சினா இப்போ அண்ணா கட்சி தொடங்கும் போது பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தே பல பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தாங்க, வரலாறு. இப்போ அந்த மாதிரி இருக்கிற காலத்துல வந்து அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் வந்து ஈர்ப்பாகிறாங்க. டிவிக்கு போயிடலாம், நம்ம அவர் முதலமைச்சர் தலைமையில் இயங்கக்கூடிய டிவிக்கில் நம்ம வந்து அங்கம் வகிக்கலாம் அப்படின்னு ஈர்ப்பில் வராங்க. அவர் வந்து டிவிக்கு கட்சி தலைவர் வந்து யாரையாவது போய் அழைச்சாரா, நோட்டீஸ் கொடுக்குறாரா, விண்ணப்பிக்கிறாரா, நீங்கள் வாங்க என் கட்சிக்கு பொறுப்பு தரேன்றாரா? இருக்கிறவங்களுக்கே அங்கே பொறுப்பு போட முடியல. லட்சக்கணக்கான பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க டிவிக்கில். அவர் ஒன்றும் கூப்பிடணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாதுங்க. அவங்களா வராங்க, மனமுகர்ந்து வராங்க. திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ திராவிட இயக்கம் இனி வந்து திராவிட கொள்கைகள் வேணும் நமக்கு, ஆனா திராவிட கட்சிகள் வேணான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க மக்கள். அதனால வந்து தண்ணீர்ப்பா வராங்க. யாரையும் வற்புறுத்தல, நீங்க வாங்கன்னு சொல்லல, உங்களுக்கு பொறுப்பு தரேன்னு சொல்லல. அதுல வந்து முதலமைச்சர் வந்து கண்காணிக்கிறாரு, யார் இதுல திறமையானவர், அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கலாம். சரி, இந்த அம்மாவை தலைமை ஏற்றிருந்தாரு, சரி கலைஞரை தலைமை ஏற்றிருந்தாரு, இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பரிசீலிக்க போறாரு இனிமே வருங்காலத்துல. அதனால வந்து அவர் எடப்பாடியாரோ இல்லை வந்து ஆர்வி உதயகுமார் சொல்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. இதனால என்ன பாதிப்பு வரும்னா, அடுத்த தேர்தலில் வரும் தேர்தலில் ஆர்வி உதயகுமார் சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படுவார். அதுக்கு எடுத்துக்காட்டு சென்னையிலேயே நடந்திருக்கு. பல அமைச்சர்கள் இன்னைக்கு வீட்டில் ஈச்சர் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலைமை ஆர்வி உதயகுமாருக்கு வந்துடும். ஓகே, ஐயா, நேத்து வந்த டவுசர் போட்டு வந்த பையன் அதிமுக ஒழிக்கணும்னு பாக்குறான்னு விமர்சனம் பண்ணிக்கிற உங்க கருத்து என்ன? எங்க கருத்து என்னன்னாக்கா, யாரையுமே எந்த கட்சியும் ஒழிக்க முடியாது. அவன் ட்ரௌசர் போடாலும் கோமணம் கட்டினாலும் அவனுடைய திறமை அது. அந்த திறமையை வெளிப்படுத்தணும், அதை வெளிப்படுத்துறாங்க. அது மற்றவனுக்கு வந்து கஷ்டமா படுறது. இவன் இப்பதான் வந்து ஒரு 6 மாசம் கூட ஆகலை, அதுக்குள்ள அவனை ஜட்ஜி பண்ணலாம் முடியாது. 6 வருஷம் 22 வருஷம் 2 முறை 3 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தவொடனே ததிக்கிறதும் போடுறான் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை சேர்ந்தது அதை மாதிரி சமாச்சாரம். இது அட் டைம்ல டிசைட் பண்ணவே முடியாது.
2 வருஷம் இருந்த ஆட்சி காலத்தில் அவர் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்து அதுக்கப்புறம் பேசணும். உடனே இமீடியட்டாக இப்போ ஸ்கூலில் இப்போ எல்கேஜி பண்ண ஒன்று காலேஜ் கொஸ்டின் கேட்டால் அவனை ஆன்சர் பண்ண முடியாது. அவன் வந்து என்ன திறமையோ அதுதான் பண்ணுவான். இப்போ தான் அரசியல் புதுசாக வந்து சினிமாவில் நடிச்சிருக்கான், அரசியல் புதுசாக வந்திருக்கான். அது ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணுறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் சார். அது வரைக்கும் பொறுத்தான் ஆகணும். சும்மா காக்கான்னு குச்சி பிரயோஜனமே கிடையாது, எந்த யூஸும் கிடையாது. கட்சியில் கத்தி வேஸ்ட்டாக தான் போகும். இதான் எங்கள் கருத்து. ஆமாம், அது என்னன்னாக்கா விஜயனுடைய பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப சைலண்டாக பண்ணுறாரு, காய்ச்சி மூச்சும் பண்ண கிடையாது, டீசெண்டாக பண்ணுறாரு. அதனால எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்து எல்லாத்தையும் கட்சி பேர் கெட்டு போகிறதுனால இவங்க பேர் கடவாளான்ட்டு இவங்க இங்கே மாறிக்கிறாங்க. இதான் ரீசன். ஆனா ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து டவுசர் போட்ட பையன் அதிமுக வந்து அபகரிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு மேடையில. இந்த பேச்சுக்கு உங்க கருத்து என்னென்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்வி உதயகுமார் பேசுறது வந்து அரை வேக்காட்டுத்தனம். ஏனென்றால் 1,40,00,000 மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரு முதல்வர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவை அம்மா மறைவுக்கு பிறகு இவர்கள் இன்னும் போட்டிட்ட இடங்களில 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி பேசுவதினால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் தவக பக்கம் சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் இன்னும் இதை போல பேசிக்கொண்டே இருப்பாராயின் அதிமுக இல்லாத தமிழகமாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. நேத்து வந்து டவுசர் போட்ட பசங்களா வந்து அதிமுக அபகரிக்க பாக்குறாங்க, பொதுத்து எழுக்கணும் அதிமுக காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சை பத்தி உங்க கருத்து என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. டவுசர் போட்டு தான் ஃபைன் போடுவாங்க. அவங்க தலைமை சரியில்லாத காரணத்தினாலதான் மக்கள் வந்து எல்லாரும் 1,30,00,000 ஓட்டு போட்டுக்கிறாங்க மக்கள். அவருக்கு தலைமை இப்ப 3 மாசமா நடக்கிற நிர்வாகம் நல்ல செழிப்பியா இருக்குது. அது சந்தோஷப்படுறோம். நம்மலாம் நாங்க முஸ்லீம் லீக்காரங்க, நாங்க ஆதரவு தான் அவருக்கு. அவர் நமக்கும் நல்லா செஞ்சிருக்கிறாரு, செய்வாரு. அவர் நிரந்தர தலைவர் தான், நம்ம ஏத்துக்கிறோம். நேத்து வந்து டவுசர் போட்ட பசங்களா வந்து அதிமுக அபகரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. இது உங்க கருத்து என்ன? அவர் வந்து அப்படி பேசுறது கண்டிக்கத்தக்கது. ஒரு தலைவரா இருக்க ஒரு சிஎம், அவர் வந்து சிஎம்னா எல்லாருக்கும் ஒரு சிஎம் தான், நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தத்துக்கும் ஒரு சிஎம் தான். அப்படின்னும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம முதல்ல கொடுத்துடணும். எந்த கட்சியா இருந்தாலுமே அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துடணும். அபகரிக்க பாக்குறாங்கன்னா இவர் வந்து யாரையும் நீங்க வாங்க எங்க கட்சியில வந்து சேருங்கன்ட்டு யாரையும் இவர் கூப்பிடவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அம்மா இருக்கும்போது நல்லா இருந்ததுன்ட்டு நீங்க எல்லாருமே அங்க இருந்தீங்க, ஓகேயா? இப்ப ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. சரியான தலைமை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் அப்பெல்லாம் இதுல வந்து நிக்காதவர் இப்ப கரெக்டா வந்து நின்று இருக்காரு. டைம் கிடைச்சிருக்கு, காலியா இருக்கு, சரியான அனுபவம் இல்லாதவங்களா கரெக்டா ஆள்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்துலதான் இப்ப வந்து அவர் ஆட்சி நடத்துறதுக்கு வந்திருக்காரு. ஓகே, அதை பார்த்து அவங்களும் சேர விருப்பப்பட்டு மக்களோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒரு ஆர்வத்தினாலதான் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. அவரு புரிஞ்சுக்கணும் நல்லாவே. அவரு நீங்க வந்து சேருங்கன்ட்டு யாரையும் போய் கூப்பிடல, அவங்களா அதை பார்த்து கவர்ந்துதான் வராங்க. ஆனா ஒரு தலைவரா இருக்க, ஒரு சிஎம்மா இருக்க இவரை வந்து பார்த்து எல்லாரும் தரக்குறையா பேசுறது வந்து ஒரு நல்ல ஒரு நாகரிகமான செயல்முறை கிடையாது. ஓகே, முதல்ல இது வந்து யாரா இருந்தாலும் சிஎம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துடணும். இது கண்டிக்கத்தக்கது. அதிமுக வந்து தொடர்ச்சியா இணையறாங்களா? இது என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப என்னன்னா அவர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. இன்னும் வெளிப்படையா நிறைய விஷயம் தெரியாம இருக்கு. வந்த உடனே அட்ராக்டிவா பண்ணணும்னு அவர் நினைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் களை எடுக்க முடியும், ஓகேயா? அதனால அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. மக்களுக்கு சில இதுவும் இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் அவர் சரி பண்ணிட்டு தான் வராரு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கவர்மெண்ட் இடத்துல எல்லாம் வந்து நிறைய பிரைப் எல்லாம் வாங்காம இருக்காங்கன்ட்டு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸு வேற கட்சியில இருக்கவங்களே சொல்றாங்க. அதாவது லஞ்சம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறையில இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. நிறைய மாற்றத்தை சந்திக்கிறாங்க. இனிமே இதுதான் வந்து நிரந்தரமா ஆட்சியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு கூட அவங்க வரலாம்.
அவங்களே விருப்பப்பட்டு தான் வராங்களே தவிர யாரும் அவங்கள வந்து இது பண்ணல. நிறைய மாற்றத்தை பார்க்குறாங்க. மக்களோட சப்போர்ட்டை பார்த்துட்டு இங்கே நல்ல ஒரு நிரந்தரமான ஆட்சி அமையன்ற நம்பிக்கையில் வராங்கன்னு நான் நம்புறேன். ஆனா நேத்து வந்த டவுசர் போட்ட பையன் அதிமுகவை அபகரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சு பேசியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். உங்க கருத்து என்ன இந்த பேச்சு? அண்ணே, டவுசர் போடாம யாருமே இல்லை. முதல்ல கோவணம் கட்டுறோம், அப்புறம் ஜட்டி போடுறோம், அதுக்கப்புறம் டவுசர் போடுறோம், டவுசர் போய் அதுக்கப்புறம் பேண்ட் போடுறோம். அப்படியாப்பட்டு தான் நம்ம காலம் சூழல் மாற்றத்துக்காக அப்படியே வளர்ந்து வரோம். அவர் அப்படிப்பட்ட வந்தவரான தான் தமிழக மக்கள் ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க. அவரு திரையுலகில் வெற்றி கொடி நாட்டி இப்போ தலைமைச் செயலகத்திலே வெற்றி கொடி நாட்டி சுதந்திர கொடியை ஏற்றுற அளவுக்கு வந்துட்டாரு. மக்கள் அவரை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவரை இவர் விமர்சனம் பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி விமர்சனம் பண்றவர் தான் நாளைக்கு சொல்ல முடியாது, அவரே போய் தாவகால இணைஞ்சாலும் இணைவார். இது என்னோட கருத்து. நேத்து வந்த டவுசர் போட்ட பையன் அதிமுக அபகரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? டவுசர் போடாத ஆள் யாருமே கிடையாது, எல்லாம் டவுசர் போட்டிருப்போம். அதாவது விஜயாவது முதலமைச்சர் டவுசர் போட்ட பையன் அதிமுக அபகரிக்கிறான்னு சொல்றாரு. அவரு பதிவை கொடுத்துட்டு போனாங்க, காலில் ஊழ்ந்து ஓடி போய் காலில் தொட்டு பதிவை வாங்கி அவருக்கு துரோகம் பண்றாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது யார் செஞ்சது? யாரை அவர் பதிவு வைத்து தான் அதிமுக அஞ்சா போச்சு, கட்சியே கழிஞ்சு போச்சு. இன்னைக்கு கட்சியில் உழைச்சவன் உழைக்காதவெல்லாம் தனித்தனியாக போயிட்டான். கட்சியை 5 வகையாக போயிடுச்சு. ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாரு. அவர் கூட இந்த எடப்பாடி கூட இருந்திருக்கோம்னா விஜய் கூட வந்துட்டாங்க. அப்போ கட்சி காணாமல் போனது எடப்பாடியால தான். தலைவர் திருமாவளவன் சொன்னார், பிஜேபி கூட கூட்டணி வச்சு அதிமுக காணாமல் போச்சுன்னு சொன்னார். சொன்னது 100க்கு 100 உண்மையாக போச்சு. பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் அதிமுக தரமட்டமாக போச்சு. மேடம், ஆர்பி உதயகுமார் அவர்கள் நேற்று டவுசர் போட்ட பசங்களாம் அதிமுகவை அபகரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அவர் அதிமுக பக்கமே வரலையே. அதிமுகக்கு அவர் தனிச்சு நின்னாரு, டிவிக்கில் நின்னாரு, தனிச்சு வெற்றி பெற்றாரு. அவர் அபகரிக்க வரல. முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்தணும். ஒருத்தர் மரியாதை கொடுத்து நடந்தாதான் நாங்க அடுத்தது அவங்கள பார்த்து நாங்களாம் வரோம். வளர்ற பசங்க இவங்களே இந்த வயசுலயே இதே மாதிரி பேசிட்டு இருக்குது. ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. யார் வேணா வரலாம். இவரு யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனிச்சு நின்னாரு, தனிச்சு வெற்றி பெற்றாரு. அவரை அந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மேடம், சமீபத்தில் அதிமுக தாவேக்கால நிறைய பேர் இணைஞ்சாங்க இல்லையா? இது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே அவரை பிடிக்குது, அவரோட செயல்பாடு எல்லாருக்குமே பிடிக்குது. பார்த்தாங்க, இவரை விட சிறந்து வேற யார் பண்ண முடியும்? அதனால விருப்பப்பட்டு எல்லாருமே வராங்க. வரவங்கள யாருமே தடுக்கலையே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வராங்க. இது ஆக்கப்பூர்வமாக அவர் சொன்னது தவறு. அவர் முதலமைச்சர், அவருக்கே உதயகுமார் அவரு முன்னாடி இருந்த அமைச்சருக்கு உதயகுமாருக்கு அவர் ஒரு முதலமைச்சர் தான். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்னா எல்லாருக்கும் முதலமைச்சர் தான். அவரு கடவுள் மாதிரி. அவர் இவர் அவதூற பேசுறது சட்டப்படி விரோதம், சட்ட விரோதத்துக்கு செயலுக்கு ஈடுபடுறாரு அவரு. இது தவறு என்பதை மக்கள் மத்தியில நான் சொல்றேன். ஆனா அதிமுக இப்ப நிறைய பேர் விலகி தாவேக்கால சேர்றாங்க. காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நிரந்தர ஆட்சி தாவேக்க தான் வரும். நிரந்தர ஆட்சி தாவேக்க வரதுனாலதான் இவங்க பயந்து போயிட்டாங்க. யாருக்குமே இது மேல இந்த ஆட்சி கிடைக்காது. ஏடிஎம்கே கிடைக்காது, டிஎம்கே கிடைக்காது. ஒட்டுமொத்த ஆட்சி இனிமேல் அவர் தான் பிடிப்பாரு. மீண்டும் மீண்டும் அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு. மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்துட்டாரு. இப்ப ஒரு 3 மாசத்துக்குள்ள அவருக்கு அதிகபட்சமாக சேவை எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷமா கூட யாரும் செயல்படல. இவர் 3 மாசத்துக்குள்ள எல்லாத்தையுமே செயல்பாட்டு மக்களுக்கு உதவி கடவுளா நின்று அவர் அடுத்த இந்த பிறவில அவங்க பிள்ளைய பிறகுல அவங்க அப்பாவுக்கு அவர் கடவுளா பிறவி எடுத்து மக்களுக்கு எல்லாம் சேவை செய்கிறாரு. நகையில இருந்து வாட்டர் சப்ளைல இருந்து எல்லாமே செய்யறாரு. இது அவர் உதயகுமார் சொன்னது இது மகாவுடைய குற்ற செயல். அவர் சொன்னது தவறு. முதலமைச்சர்னா கடவுளுக்கு சமம். தமிழ்நாடு முதலமைச்சர்னா தமிழ்நாடு பெரிய ஒரு ஸ்டேட். இந்த பெரிய ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு இதை இவங்க எடுத்துட்டு இருக்காரு. இவர் தவறா சொல்லியிருக்குது. சட்டவிரோத அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா ஆர்பி உதயகுமார் டவுசர் போட்ட பையன்லாம் இன்னைக்கு அதிமுக அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வச்சிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? இப்படி பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நான் இந்த தமிழ்நாட்டில் நல்ல சிஎம் வந்திருக்காரு. அதனால ரொம்ப நன்றி.
ஆர்வி உதயகுமார் டவுசர் போட்ட பையன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு சட்டசபையில் வந்து சட்டசபை வந்து இப்போ நேற்று இல்லை, பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து அது தலைமுறையாக இருக்குது. சட்டசபை என்பது நீதியின் சபை. அது உண்மையிலே அதனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா நீதியின் சபை. அங்கே நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும். அவர் டவுசர் போட்ட பையன் வந்து இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அது தவறான ஒரு வார்த்தையை நான் வந்து கண்டிக்கிறேன். ஒரு பொதுமக்களை நான் கண்டிக்கிறேன். ஏன்னா நானும் ஓட்டு போட்டிருக்கிறேன், ஒரு ஜனநாயகத்து குடிமகன். ஆனால் நான் அவரை கண்டிக்கிறேன். அடுத்தது ஆனா இதை போல விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? இதை போல நிறைய பேர் ஆராசாவா இருக்கும் எல்லாமே விமர்சனம் பண்றாங்க. ஆராசாவுக்கு வந்து வேற வேலை எதுவும் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் வந்து இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அவர் வந்து ஒன்றியத்தில் இருக்கிறது படினால தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து திமுக காரன் தான். அதே மாதிரி சட்டசபையில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாருன்னா அவர் பணி செய்ய அவர் விடணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது அவர் விடணும். அவர் பேச மாட்டேன். ஆனால் அவர் எதனா பேசினார்னா குறை கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா அவர் வந்து ஏன் பேசாது இருக்கிறாருன்னா என்ன செய்யலாம். ஏன்னா அவர் ஒரு எதிர்கட்சியாக வந்தார்னா அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுன்னு இருப்பாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியாக வந்ததுனால என்ன செய்யலாம், மக்களுக்கு வேற ஏதாவது செய்யலாமா? ஏன்னா நிறைய கடன் இருக்கிறதுனால, மக்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலே இவ்வளோ கடன் இருக்கிறதுனால அந்த கடன் சுமையை குறைக்கலாமா, இல்லை மக்களுக்கான நம்ம அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலாமான்னு சொல்லி அவர் பிளான் பண்ணின்னு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ₹1 கூட வாங்க மாட்டேன்னு வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நன்மையை வந்து கண்டிப்பா செய்வாரு. நல்ல ஆட்சி செய்யறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சட்டசபையில வந்து தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவைங்க? இப்போ குடிநீர் தேவையா, சாக்கடை கால்வாய் கிளீன் பண்ணணுமா, அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இப்போ வரப்போற வெயில் காலம் போயிடுச்சு, இப்போ மழை காலம் வருது, தூர் வாரணுமா, அப்படிப்பட்டமான பணிகளை வந்து செய்யணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகள் எல்லாம் அங்க பேசக்கூடாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து அவர் பணி செய்யறதுக்கு நம்ம அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா செய்வாரு. கண்டிப்பா இந்த ஒரு 5 ஆண்டுகள் அவர் இருப்பாரு. இருந்து மக்களுக்கானதை கண்டிப்பா அவர் நல்லது செய்வார் என்று நான் நம்புறேன். ஒரு மனுஷனா, ஒரு தமிழ்நாட்டில் குடியிருக்கிற ஒரு மனுஷனா நான் நம்புறேன். கண்டிப்பா கடவுள் அவரோடு கூட இருக்கிறாரு.